அன்பானவர்களே, பதில் போர்க்களத்துக்காக நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் இடத்தை எல்லாம் நிர்ணயிச்சு எல்லாத்தையும் செட் பண்ணிட்டாங்க. அப்ப கபாப் பின் முன்சிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். வந்து கேட்கிறாங்க, இறை தூதர் அவர்களே, எனக்கு ஒரு ஆலோசனை இருக்குதுங்க, எங்கிட்ட ஒரு ஆலோசனை இருக்குங்க அப்படிங்கிறார். என்னன்னு கேட்கிறாரு. இல்ல இந்த மாதிரி நீங்க வச்சிருக்கிறீங்களா, இது உங்க கருத்துப்படி வச்சிருக்கிறீங்களா அல்லது அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி வச்சிருக்கீங்களான்னு கேட்கிறார். முதல்ல அதை கேட்டுக்கிறார். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இது அல்லாஹ்வுடைய உத்தரவு இல்லப்பா, சண்டை பிடிக்கணும் தான் அல்லாஹ்வுடைய உத்தரவு. பட் எந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கறத நான் தான் முடிவெடுத்தேன், யோசனை பண்ணி முடிவெடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள். உடனே அந்த கபாப் பின் முன்சிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்குங்க. என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. இல்ல, இந்த இடத்தை விட நம்ம அந்த இடத்துல இன்னொரு இடத்தை சுட்டி காட்டுறார், அந்த உயரமான இடத்துல இருந்தா நமக்கு நல்லது அப்படிங்கிறார். ஏன் கேட்கும்போது, இல்ல உயரமான இடத்துல இருந்தா எதிரிகள் தூரமாக வரும்போதே நம்மால் கண்டுபிடித்து விட முடியும். ஏன்னா அந்த புழுதி மண்டலம் ஏற்பட முடியாது, அந்த குதிரைகள் வேகமாக வருகின்ற பொழுது அப்போ நம்மால் கணிச்சிட முடியும் எதிரி இவ்வளவு நேரம் ஆக வந்து சேர்றதுக்கு. இப்ப நம்ம எடுத்திருக்கிற இடம் இருக்கு பாத்தீங்களா, இது கொஞ்சம் பள்ளமான இடம். அப்ப எதிரி திடீர்னு வந்து நம்ம பார்க்கக்கூடிய நிலைமை ஏற்படும். அந்த இடம் நல்லா இருக்கு அப்படிங்கிறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது வந்து மழை பெய்தால் இந்த நம்ம இருக்கிற இடம் வந்து சேரும் சகதியமாக மாறிவிடும். அந்த இடத்துல இருந்தோம்னா அது வந்து மணற்பாங்கான பகுதி, அந்த தண்ணியில வந்து மண்ணெல்லாம் சாஃப்ட் ஆகி நிலம் நமக்கு வந்து மிருதுவாகிவிடும் அப்படிங்கிறாங்க. மூணாவது சொல்றாங்க, நீர்நிலைகள் எல்லாம் அதை சுற்றி இருக்கின்றன. ஆக நீர்நிலைகள்லாம் நம்ம கட்டுப்பாட்டுக்குள் வந்து விட்டால் எதிரிக்கே தண்ணி வேணும்னாலும் கூட என்ன செய்வாங்க, நம்ம கிட்ட கேட்பாங்க அப்படின்னு அவர் சொல்லி முடிக்கிறார். உடனடியாக நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் அதை அப்படியே ஏத்துக்கிறாங்க. நான் இறை தூதர் ஆயிடுச்சு, நான் இவ்வளவு நேரம் பேசுறேன்னு, அப்படி எங்க போயிருந்த, நாங்கெல்லாம் ஒரு முடிவெல்லாம் எடுத்துட்டோம், இப்பெல்லாம் சொன்னா நான் கேட்க மாட்டேன் அப்படிலாம் மறுக்கல. சொல்றவர் யாருன்னு பாக்குறாரு, அதுல ரொம்ப நிபுணத்துவம் வாய்ந்தவர். சொல்லப்படுகின்ற விஷயம் என்னன்னு பாக்குறாரு, அதுல உண்மையிலேயே கருத்து இருக்கிறது, அது உண்மையிலேயே சிறந்த ஆலோசனையாக இருக்கிறது, உடனே செயல்படுத்துறாங்க. ஆக சகோதர சகோதரிகளே, ஒரு விஷயத்தை செயல்படுத்துவதற்கு முன்பாக இறைவனே இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் உங்களிடத்திலே வருவதற்கான சூழலை உருவாக்குவான். அது எங்க இருந்து வருது, யார் சொல்றாங்கன்னு பார்க்காதீங்க, என்ன சொல்லப்படுகிறது என்பதை பாருங்கள். ஆக ஒரு தலைவர் என்பவர் சிந்தாமல் சிதறாமல் நமக்கு வெற்றி தரக்கூடிய அந்த வழிமுறையை கையாள வேண்டும் என்பது இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம் அல்லவா. இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை புரிவானாக.